சிவமணி வா சிவமணி என்று அழைப்பது உனக்கு நான் எப்படி ஆளு சொல்ல இந்த கண்ணாடி மாலைக்குள்ளே உன்னையும் முன்னிட்டு வருவாரு அருமை கிடையாது உனக்கு நாம் இறந்து விடுவோமோ என்ற மரண பயம் மனதுக்குள்ளே வந்துவிட்டது. அதனாலதான் உனக்கு அப்படிலாம் தெரியுது. அப்பா நாளைக்கு பயப்பா கோட்டைக்குள் நெருங்கலாம் என்று பார்த்தால் அகிலி என்ன இது? இந்த கோட்டையின் அருகாமையில் நெருங்க வேண்டும் என்றால் அக்னி இந்த கோட்டைக்கு அருகே நான் செல்ல வேண்டும். இந்த அணைகள் மட்டுமே அகற்ற வேண்டும். என்ன ஆடுவன் என்ன கருவன் கோட்டைக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்றால் இந்த அக்னி சோலையை அகற்ற முடியாது என்று உரைக்கிறாய். இப்பொழுதே போர் அந்த வண்ணமகனை அழைத்து காற்றும் மழையாகவும் பெய்து இந்த அனலை அகற்றுகிறேன். காற்றாகவும் மழையாகவும் பெய்து இந்த அக்னி சோலையை அகற்ற அகிழ்ச்சோலைகள் அனைத்தும் அகன்று விட்டது. இந்த கோட்டைக்குள் அந்த சிவமணி உறங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் மன்னனோ கண் விழித்த உறக்கத்தோடு இருக்கிறார். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? கோட்டைக்குள் அருகில் நெருங்கிவிட்டோம். ஆனால் மன்னனிடம் இருக்கின்ற ஸ்ரீதேவி அகற்றிவிட்டு அவனுக்கு பூதேவி அளித்தால் அந்த சிவமணி உயிரை பெறுத்தலாம். ஓம் சபாஷ். கோட்டைக்குள் அருகில் நெருங்க வேண்டும் என்று நினைத்தால் இரும்பால் கோட்டை அமைத்து கண்ணாடி மாளிகை. என்ன இது ஆச்சரியம்? சரி, கண் உறைந்து கொண்டிருக்கிறார், கண் விழித்துக் கொண்டிருக்கிறார். மன்னர் இப்பொழுதே அழைக்கிறேன். அவரை ஸ்ரீதேவி அகற்றி மூதேவி அழைக்கிறேன். இதுதான் தகுதியான நேரம் என்று பார்த்தால் அதன் அருகில் கண்ணாடி மாளிகை இரும்பால் கோட்டை அமைத்து அதன் அருகே நெருங்க முடியவில்லையே, என்ன செய்வது? சபாஷ். அதோ பெருகிறது பார் ஒரு டோரை, சாவி நுழையக்கூடிய ஒரு டோரை. அந்த டோரையின் வழியாக சென்றால் அந்த சிவமணி உயிரை கவர வேண்டும் என்றால் இதோ என் பாசக்கயத்தினால் நாகமாக முடிவெடுத்து அந்த சிவமணி உயிரை கவருகிறேன். கனவிலே ஒரு கருணாகமாக வந்து என்னை தீண்டுவது போல எனக்கு அப்பா, நான் உங்களை விட்டு பெரிய காலம் வந்துச்சு. நான் உங்களை விட்டு பெரிய கனவிலே ஒரு கருணாக வந்து கனவு கண்டாயா? ஆமாப்பா, அது மட்டும் இல்லப்பா, ஒருவன் இறக்கும் தருவாயிலே இருக்கும் போது அவனுடைய காது ரெண்டும் கேட்கும் திறன் குறைந்து விடுமா? அப்பா, எனக்கு கேட்கும் திறன் குறைந்து கொண்டே இருக்குதுப்பா. அது மட்டும் இல்லப்பா, ஒருவன் இறக்கும் தருவாயிலே இருக்கும் போது கன்றெண்டு பார்க்கும் திறன் குறைந்து விடுமா? அப்பா, எனக்கு பார்க்கும் திறனும் குறைந்து கொண்டே போகிறதப்பா. நீங்க நிக்கிறது நிழல் படம் போல தெரியுது. என்னப்பா சொல்ற? நினைத்து நினைத்து நெஞ்சம்
இதுக்கப்புறம் எனக்கு ஆசை தோன்று போனோம் இருக்கணும் இல்லை எனக்கு தெரியலப்பா. இருக்கும் இந்த ஒரு நொடி தான் எனக்கு சொந்தமா இருந்தது. அதனால உங்களுக்கு பெரிய ஒரு ஆசைப்பா. இந்த மகனுடைய ஆசையை தீர்த்து வைக்கிறீங்களா? உனக்கு என்ன போவேன்? நீ ஏன்பா இப்படிலாம் நீ பேசுற? அப்பா பேசும்போது எனக்கு பயமா இருக்குப்பா. இந்த மடி மீது தலை வைத்து சிறிது நேரம் கண்ணுறங்களை என் மனைவிதான். ஆமாப்பா. பார்த்துட்டப்பா.